சக்தி. இது மிக முக்கியமான தருணம். இந்த தருணத்தை மட்டும் நீ இழந்து விடாதே. ஏனென்றால் உன்னிடம் இருக்கும் எதிர்மறை சக்திகளும் உன்னுடைய கர்மாவும் உனக்கு இடையூறை கொடுக்க வேண்டும் என்றுதான் இப்படிப்பட்ட எதிரியை உருவாக்கி இருக்கிறது. உன்னுடைய எதிரிக்கும் மிகவும் பலத்தை கொடுத்து அவனை இருக்கும்படியில் இருந்தே பலத்தை அதிகரித்து வைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த பலத்தை வைத்துத்தான் அவன் உன்னை பலவீனமாக்கிக் கொண்டிருக்கிறான். அதைக்கு இன்றோடு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்றுதான் உன் அன்னை உன்னை தேடி வந்திருக்கிறேன் பிள்ளையே. இந்த நாள் மிகவும் அவசியமான நாள். இந்த வாக்கை கேட்டு முடிக்கும் நேரம் உன் மனதில் ஒன்று தோன்றி அதை நீ செய்யவும் போகிறாய் என் பிள்ளையே. அந்த காரியத்தால் உன்னை பிடித்திருக்கும் பிணிகள் உன்னை விட்டு போகும் என் தங்கமே. இன்று கட்டாயமாக உன் எதிரியை பலவீனமாக்கப் போகிறேன். அவன் வீட்டில் நடந்து கொண்டிருக்கும் காரியத்தை பற்றியும் கேள். அவசியமாக நீ இதை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இப்போது இந்த கட்டத்தில் உனக்கு இருக்கிறது பிள்ளையே. உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் காரியத்தை தடுத்து நிறுத்த முடியாமல், அதிலிருந்து உன்னால் வெளியே வரவும் முடியாமல் அடிக்கு மேல் அடியாக விழுந்து கொண்டிருக்கிறது உனக்கு. நல்லவர்கள் என்று நினைத்தவர்கள் அனைவருமே இப்போது உனக்கு எதிரிகளாக மாறியிருக்கிறார்கள். உனக்கு பக்க பலமாக இருந்தவர்கள் அனைவருமே இப்போது உன் எதிரிக்கு பக்க பலமாக இருந்து உனக்கு துரோகிகளாக மாறியிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் அவர் செய்யும் காரியங்கள் அனைத்தையும் உன்னை வேதனைக்குள் ஆளாக்கி உன்னை பலவீனமடைய செய்து கொண்டிருக்கிறது. உடம்பளவிலும் மனதளவிலும் பலம் இல்லாமல் ஓய்வில்லாமல் உன்னை அடித்து கொண்டிருக்கும் இந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்றுதான் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் பிள்ளையே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் என் அன்பு செல்வமே, உன் வாழ்க்கையில் மீள முடியாத துயரத்தில் நின்று கொண்டிருக்கிறாய். கிடைக்க வேண்டியதை பெற முடியாமல் தவித்திருக்கிறாய். உன்னோடு இருக்க வேண்டியது இப்போது எங்கோ இருந்து கொண்டிருக்கிறது. உன் வசம் இருக்க வேண்டியது பிறர் வசமாகி உன்னை வருத்தத்தில், மீள முடியாத துயரத்தில், ஆழ்ந்த கடலில் உன்னை மூழ்க வைத்து வேதனைகளுக்கு நீதான் சொந்தக்காரி என்று அதை உன்னிடத்தில் ஒப்படைத்து வைத்துவிட்டது. அதனால் கைகால்கள் பலமில்லாமல் போகிறது உனக்கு. வேலை செய்ய முடியவில்லை, கடமையை செய்ய முடியவில்லை. உன் வீட்டில் யாருக்கும் நினைத்ததை நினைத்தபடி உன் கைகளால் செய்ய முடியாமல் தவித்து நிற்கிறாய். இதனால் உன் மீது இருக்கும் மரியாதைகளும் குறைந்து கொண்டிருக்கிறது. உன் மீது இருக்கும் பற்றும் அழிந்து போய்க் கொண்டிருக்கிறது. உன் மீது வெறுப்புதான் உன் வீட்டில் இருப்பவர்களுக்கு வருகிறது. உன்னை பார்த்தாலே கடும் கோபத்தில் கடிந்த வார்த்தைகளை பேசுகிறார்கள். அதை தாங்கிக் கொள்ள முடியாத நீ என்று என் வாழ்வு மாறும் என்று தங்கமே தீர்வை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய். உன் தீர்வுகளை கொடுக்கிறேன் உன் அன்னை. ஒரு நிமிடம் கூட உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் இந்த அன்னையை நம்பிக்கையோடு வணங்கிக் கொண்டு இரு. கட்டாயம் உனக்கான நாள் நெருங்கிவிட்டது. உன்னை தீமையில் தள்ளிவிட்டு அவன் மட்டும் வெற்றியாளனாக இருக்கிறான் என்று வேதனைப்படுகிறாய். ஆனால் அவனுக்கு தொடக்கமாகிவிட்டது துயரம். அவன் வீட்டில் நடந்து கொண்டிருப்பதை கேட்டால் நீயே அவனுக்காக வருத்தப்படும் அளவு அவன் நிலை மிகவும் மோசமாகி போய்விட்டது. அவன் வீட்டில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் அவனை வெறுத்து ஒதுக்கி வீட்டை விட்டு வெளியே போ என்று சொல்லும் நிலைக்கு வந்துவிட்டான். பிள்ளையே, அழிய போகிற ஒருவன்தான் அடுத்தவனுக்கு அக்கிரமம் செய்வான். அழியும் நேரம் அவனுக்கு வந்ததால் தான் உனக்கு அவன் அக்கிரமத்தை கொடுத்தான். கொடுத்த அக்கிரமத்தை இப்போது திரும்ப பெற்று கொண்டிருக்கிறான். ஆரம்பம் அங்கே ஆகிவிட்டது. விரைவில் உன்னுடைய கஷ்டங்களுக்கு முடிவு இங்கே கிடைத்துவிடும்.
தங்கமே, நான் ஒன்றை சொல்கிறேன் தங்கமே. இந்த நேரத்தில் உன்னை பிடித்து ஆட்டிக்கொண்டிருக்கும் இந்த செய்வினைகளையும், இந்த எதிர்மறை ஆற்றல்களையும், இந்த பிணியையும் பேயையும் விட்டு நீ விலக வேண்டும். அதற்காக நீ செய்ய வேண்டிய ஒன்று, தினமும் குளிக்கும் போது குளிக்கும் நீரில் சிறிதளவு மஞ்சளையும் கல் உப்பையும் சேர்த்து உன் தலையோடு நீரை ஊற்றி தினமும் குளித்து வா. கட்டாயம் இதிலிருந்து நீ மீண்டு வந்து விடுவாய். இதிலிருந்து உன்னை மீட்டு எடுத்து விடுவேன். இந்த நேரத்தில் இருந்து உனக்கு பலம் அதிகமாகும், உன் எதிரிக்கு பலவீனமாகும். நான் சொல்வது சத்திய வாக்கு, நான் சொல்வது தெய்வ வாக்கு. இந்த மாத பிறப்பில் இருந்து சொல்கிறேன், மாற்றங்கள் உனக்கு கிடைக்கப் போகிறது. உன் நம்பிக்கை எனக்கு ஆயுதமாக மாறி அந்த ஆயுதத்தை வைத்து உன் எதிரியை நான் கொல்லப் போகிறேன். எதிரி இல்லாத வாழ்க்கை, துயரம் இல்லாத வாழ்க்கை, கண்ணீர் இல்லாத வாழ்க்கை, வேதனை இல்லாத வாழ்க்கை, நிம்மதியான உறக்கம், அத்தனையும் இன்று முதல் உனக்கு நான் கொடுக்கப் போகிறேன். நம்பிக்கையோடு இரு, நல்லது கட்டாயம் நடக்கும். இந்த நேரத்தில் உன் அன்னைக்கு உன்னால் முடிந்த காணிக்கையை அனுப்பு. அந்த காணிக்கை நீ இழந்ததை திரும்ப கொடுக்கும். இன்று உன் எதிரிக்கு அடிக்கு மேல் அடி விழுகும். எழுந்திருக்க முடியாத அடியை உன் எதிரி பெறுவான். விருப்பத்தோடு உன் காணிக்கையை கொடுத்து உன் எதிரியை கொல்ல ஆயுதமாக்கு என் கையில். ஓம் சக்தி. நன்றி.